உலக பொருளாதாரத்தின் உயிர் நாடியான ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் ராணுவம் விரித்துள்ள கன்னிவெடி வேலையில் அந்த நாடே சிக்கி திணறி வருகின்றது. ஏனெனில் மீட்கும் தொழில்நுட்பம் ஈரானிடம் இல்லாததால் சிக்கல் நீடிக்கின்றது. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். ஈரான் அமெரிக்கா இடையே தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் நேற்று முன்தினம் விடிய பாகிஸ்தானில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. பேச்சுவார்த்தை தோல்விக்கு அமெரிக்கா ஒரு காரணத்தை சொல்லும் நிலையில் ஈரானும் தங்கள் தரப்பு நியாயத்தை சொல்லியுள்ளது. ஈரான் கூறுகையில் போரால் முடியாததை எல்லாம் அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் கேட்கின்றது, இதனால் ஒத்துக்கொள்ளவில்லை என தெரிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையே ஒரு மாதத்திற்கு மேலாக போர் நடைபெற்று வரும் நிலையில் பாகிஸ்தான் தலையிட்டு மத்தியஸ்தம் செய்ய முயன்றது. ஒரு வாரத்துக்கு தற்காலிக போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஈரான் அமெரிக்கா இடையே நேற்று முன்தினம் அதிகாலை 21 மணி நேரமாக இரு நாட்டுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஈரான் சார்பில் அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் தலைமையிலான குழுவும் அமெரிக்க சார்பில் துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் தலைமையிலான குழுவும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றது. விடிய நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் ஈரான் அமெரிக்கா போர் மேலும் தீவிரமாகும் என்று கூறப்படுகின்றது. இதற்கிடையே அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது தொடர்பாக ஈரான் விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் அரசு தொலைக்காட்சியில் வெளியிடப்பட்ட செய்தியில் ஈரானிய மக்கள் மற்றும் நாட்டின் நலனை பாதுகாக்க 21 மணி நேரமாக தீவிரமான மற்றும் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையில் ஈரான் பிரதிநிதிகள் ஈடுபட்டனர். ஈரான் பிரதிநிதிகள் பல்வேறு முன்னெடுப்புகளை வைத்த போதும் அமெரிக்காவின் நியாயமற்ற கோரிக்கைகள் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு முட்டுக்கட்டையாக அமைந்தது. இதனால் பேச்சுவார்த்தையும் முடிந்துவிட்டது என்று தெரிவித்துள்ளது. மேலும் ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கூறுகையில் ஒரு அமர்வில் பேச்சுவார்த்தை உடன்பாட்டை எட்டிவிடும் என்றும் யாரும் எதிர்பார்க்கவில்லை என்று தெரிவித்துள்ளது. கானா நாட்டிற்கான ஈரான் தூதரகம் தனது எக்ஸ் தளத்தில் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாதது பற்றி கூறியுள்ளது. அதில் போரினால் அடைய முடியாத அனைத்தையும் பேச்சுவார்த்தையில் அடைய அமெரிக்கா நினைக்கிறது, அவர்கள் நினைத்ததையும் அவர்கள் அனைத்தையும் கோரியுள்ளனர். ஈரான் முடியாது என்று சொல்லிவிட்டது. ஹோர்முஸ் ஜலசந்தி மூடியே உள்ளது. வெறும் கையுடன் அமெரிக்க துணை ஜனாதிபதி நாடு திரும்புகிறார் என்று தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஹோர்முஸ் ஜலசந்தியை அமெரிக்காவின் 2 போர் கப்பல்கள் கடந்ததாகவும் கடலில் ஈரான் வைத்து இருந்த கன்னிவெடிகளை அகற்றும் நோக்கில் இந்த கப்பல்கள் சென்றதாகவும் கூறப்பட்டது. இதனை ஈரான் மறுத்துள்ளது. பாகிஸ்தானில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த பிறகு அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் கூறுகையில் அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஏற்க முடியாது என்று ஈரான் முடிவு செய்துள்ளது. அணு ஆயுதங்களை தயாரிக்க மாட்டோம் என்ற நிபந்தனைகளையும் ஏற்க மறுத்துள்ளது. ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்க முயற்சிக்காது, அதனை பெற உதவும் கருவிகளை தேட மாட்டார்கள் என்பதற்கான உறுதிப்பாட்டை நாம் காண வேண்டும் என்று கூறினர். முதற்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்துள்ள நிலையில் அடுத்த சுற்றுவார்த்தை நடைபெறுமா என்பதில் எந்தவித தெளிவும் இல்லை. அதேபோல ஈரான் மீதான தாக்குதல் நிறுத்தி வைக்கப்படுமா அல்லது அந்நாட்டின் மீது தாக்குதலை தீவிரப்படுத்த ட்ரம்ப் முடிவு செய்துள்ளாரா என்பது சர்வதேச அளவில் பெரும் கேள்வியாக உள்ளது. இந்த நிலையில் திடீரென ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்க படைகள் இறங்கியுள்ளன. அங்கு பல்வேறு இடங்களிலும் ஈரான் கண்ணி வெடிகளை புதைத்துள்ளதாக சொல்லப்படும் நிலையில் அதை அகற்றும் பணிகளில் அமெரிக்கா இறங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. உலக பொருளாதாரத்தின் உயர் நாடியாக கருதப்படும் ஹோர்முஸ் ஜலசந்தியில் ஈரான் வைத்துள்ள கடல் கண்ணி வெடிகளை அகற்றும் பணியை அமெரிக்க கடற்படை அதிரடியாக தொடங்கியுள்ளது. உலகின் 1/5 பங்கு கச்சா எண்ணெய் கடந்து செல்லும் இந்த முக்கியமான கடல் பாதையை ஈரான் முடக்கி வைத்திருந்தது. இப்போது அந்த தடையை உடைக்க அமெரிக்கா களமிறங்கியுள்ளது. இந்த விவகாரத்திலும் ட்ரம்ப் வழக்கம் போல சீனாவை சீண்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு தைரியம் இல்லாததால் அவர்களுக்கு ஒரு உதவியாக இதை செய்கிறோம் என சீண்டியுள்ளார். USS பிராங்க் E. பீட்டர்சன் மற்றும் USS மைக்கேல் மர்ஃபி என கன்னி வெடிகளை அகற்றும் 2 கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்திக்குள் நுழைந்துள்ளதை அமெரிக்க மத்திய கமாண்ட் உறுதி செய்துள்ளது. ஈரான் மறைத்து வைத்துள்ள கன்னி வெடிகளை அகற்றி வணிக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல புதிய பாதையை உருவாக்குவது இதன் நோக்கமாகும். இதோடு வரும் நாட்களில் கடலுக்கு அடியில் இயங்கும் ட்ரோன்கள் மற்றும் கூடுதல் படைகளும் இந்த மிஷனில் இணைய உள்ளன. சர்வதேச வர்த்தகம் தடையின்றி நடக்க இந்த பாதுகாப்பான பாதையை விரைவில் உலகிற்கு அறிவிப்போம் என சென்ட்காம் தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கைகள் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப் ஈரான் இந்த போரில் பெரிய இழப்பை சந்தித்து வருகின்றது. இப்போது அவர்களிடம் எதுவும் இல்லை. அவர்கள் வைத்துள்ள கன்னி வெடி மிரட்டலை தவிர அவர்களிடம் வேறு ஒன்றும் இல்லை என சாடியுள்ளார். மேலும் சீனா, ஜப்பான் மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளை குறிப்பிட்டு அவர்களுக்கு இந்த வேலையை செய்ய துணிச்சலோ அல்லது விருப்பமோ இல்லை, அதனால் அமெரிக்கா இதை ஒரு உதவியாக செய்கிறது என
வம்புக்கு இழுத்துள்ளார். அமெரிக்க கப்பல்கள் நுழைந்துள்ளதாக அந்நாடு சொல்வதை ஈரான் ராணுவ செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் சோல்ஃபஹாரி திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இது தொடர்பாக அவர், அமெரிக்க கப்பல்கள் ஜலசந்திக்குள் நுழையவே இல்லை. இந்த பகுதியில் எந்த ஒரு கப்பல் செல்வதையும் தீர்மானிக்கும் அதிகாரம் ஈரான் ராணுவத்திற்கு மட்டுமே உண்டு என அவர் எச்சரித்துள்ளார். இதேவேளை பொருளாதாரத்தின் உயிர் நாடியான ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் ராணுவம் விரித்துள்ள கன்னிவெடி வலையில் அதே நாடே சிக்கி திணறி வருகின்றது. ஏனெனில் மீட்கும் தொழில்நுட்பம் ஈரானிடம் இல்லாததால் சிக்கல் நீடிக்கின்றது. பொதுவாக பாதுகாப்பிற்காக கன்னிவெடிகளை ஈரான் வைக்கும் போது ராணுவ வரைபடத்தின்படி வைக்க வேண்டும். ஆனால் ஈரான் அப்படி கன்னிவெடிகளை வைக்காமல் அவசரமாக தவறாக வைத்துவிட்டது. இதனால் கடலில் ஊசியை தேடுவது போன்ற நிலை ஏற்பட்டுள்ளது. உலக பொருளாதாரத்தின் உயிர் நாடியான ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் ராணுவம் கன்னிவெடி வலை இப்போது அந்த நாட்டுக்கே பெரும் சவாலாக மாறியிருக்கின்றது. அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகளை மேற்கோள் காட்டி நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் வெளியிட்ட செய்தியின்படி கடந்த மார்ச் மாதம் போர் உச்சத்தில் இருந்தபோது ஈரான் தனது சிறிய ரக படகுகள் மூலம் ஹோர்முஸ் நீரிணை முழுவதும் ஆயிரக்கணக்கான கன்னிவெடிகளை வைத்திருக்கின்றது. ஆனால் திட்டமிடப்பட்ட ராணுவ வரைபடத்தின்படி நடக்காமல் அவசரமாக செய்யப்பட்டதால் எந்தெந்த இடங்களில் கன்னிவெடிகள் வைக்கப்பட்டுள்ளன என்பதற்கான துல்லியமான தரவுகள் ஈரானிடம் இல்லாமல் போய்விட்டது. இது ஒரு புறம் எனில், பாரசீக வளைகுடா பலத்த நீரோட்டம் காரணமாக வைக்கப்பட்ட இடத்திலிருந்து பல மைல் தூரம் இந்த கன்னிவெடிகள் நகர்ந்து சென்று விட்டன. பொதுவாக கன்னிவெடிகளை வைப்பது எளிது. ஆனால் அவற்றை தேடி கண்டுபிடித்து அகற்றுவது மிகவும் கடினமான பணி. தற்போது அவற்றை அகற்ற தேவையான நவீன தொழில்நுட்பம் ஈரானிடம் போதிய அளவு கிடையாது. இந்த சிக்கலை தொடர்ந்து ஈரான் ராணுவம் சர்வதேச கப்பல்களுக்கு புதிய எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. முக்கியமான வழித்தடங்களில் கன்னிவெடிகள் மோதும் அபாயம் இருக்கின்றது. எனவே லராக் தீவு வழியாக செல்லும் ஒரு குறுகிய வடக்கு வழித்தடத்தை ஈரான் அறிவித்துள்ளது. இந்த வழித்தடத்தை பயன்படுத்தும் கப்பல்கள் ஈரானிய ராணுவத்தின் வழிகாட்டுதலை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் இதற்காக தனி கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.